ஹாய், இப்போ சவுத் இண்டியன் ஃபில்டர் காஃபி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர். இங்கே நான் யூஸ் பண்ணுறது டிகிரி பிளெண்ட் காஃபி பவுடர். இது 70% காஃபி அண்ட் 30% சிக்கரி இருக்கிறது. இது ரோஸ்டட் அண்ட் கிரவுண்டட் பவுடர், அதனால நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு 80% காஃபி அண்ட் 20% சிக்கரி இருக்க மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எந்த அளவுக்கு காஃபியோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காகவும் கசப்பான காஃபியும் கிடைக்கும். அதனால் உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காஃபி பவுடர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நம்மளோட ட்ரெடிஷ்னல் காஃபி மேக்கர். ஸோ அதில் வந்துட்டு மேலே இருக்கிற அந்த இதில் நிறைய போர்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக நம்ம ஊற்றுற தண்ணி வந்துட்டு கீழே டிகாக்ஷனாக வரும். ஸோ அதுக்குள்ளே பிளேட்டும் அண்ட் இதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு லிட்டும் இருக்குது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை அண்ட் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபுல் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த தண்ணி வந்து டிகாக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. காஃபி டிகாக்ஷன் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுன்னா இந்த போர்ஸில் வந்துட்டு ஏதாவது டஸ்ட் அடைச்சிட்ருக்கோம். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ளேமில் டைரெக்டாக அந்த போர்ஸை காட்டிட்டு அதுக்கப்புறம் மெட்டல் ப்ரஷ்ஷால் அந்த போர்ஸோட 2 சைடும் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த போர்ஸில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம காஃபி வந்து போடுறப்போ அந்த காஃபி ட்ராப்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப குயிக்காக இறங்கும். ஸோ இப்போ நீங்கள் 30 மினிட்ஸ் ஆகுது டிகாக்ஷன் ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் டிகாக்ஷன் ரெடி ஆகிடும். 10 டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. காஃபி பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏர் டைட்டாக சீல் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் ரொம்ப நாளைக்கு வரும். காஃபி பவுடர் நரன்னு இருந்தால் பிளேட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா காஃபி பவுடருக்கு இடையில இருக்க கேப்பில் தண்ணி சீக்கிரமாக கீழே இறங்கிடும். நீங்கள் ஃபைன் பவுடர் யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா பிளேட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், இல்லாட்டி டிகாக்ஷன் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போது 1/2 டம்ளர் தண்ணி எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. லைட்டாக பபிள்ஸ் வந்தால் போதும். தண்ணி ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா காஃபி பவுடரை பர்ன் பண்ணிடும். அதனால் லேசாக கொதிக்கிறப்பவே எடுத்துருங்க. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா காஃபியோட டேஸ்ட்டே மாறிடும். ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் மெதுவாக அந்த பிளேட் எடுத்துடலாம். உங்களுக்கு அந்த பிளேட் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும் டிகாக்ஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. பிளேட் எடுத்த உடனே கவர் பண்ணிடணும், இல்லாட்டி தண்ணியோட சூடு போயிடும். டிகாக்ஷன் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பால் சூடு பண்ணிக்கலாம். காஃபிக்கு பால் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால 1 டம்ளர் பால் எடுத்துகிட்டு 3/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. பால் சூடாகிறப்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி சுத்தமாக வடிஞ்சு இப்போ ஃபஸ்ட்டு டிகாக்ஷன் ரெடி ஆயிடுச்சு. இதை பால் ஆட் பண்ணலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டிகாக்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதே காஃபி பவுடரை வச்சு செகண்ட் டிகாக்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஆட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டிகாக்ஷன் விட செகண்ட் டிகாக்ஷன் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். டிகாக்ஷனும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி 3 இல்லை 4 டைம்ஸ் ஆற்றிக்கோங்க. இந்த காஃபியை சூடாக நுரையோட சர்வ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி காஃபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.